லைஃப்பில் சக்ஸஸுக்கு எல்லாருக்குமே ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஸோ என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வெல்த்து க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகிறது ஒரு கைண்ட் ஆஃப் சக்ஸஸ். அதை தவிர நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் சக்ஸஸ் இருக்குது. பேஷனாக இருக்கலாம், எதுலையாவது ஒன்று அச்சீவ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த சக்ஸஸ் பர்சன் டு பர்சன் டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். இன்னொன்று என்னென்னா, நம்மெல்லாம் லக்ஸுரி சக்ஸஸ் அப்படிங்கிறது நினைக்கிறதெல்லாம் என்னென்னா, நம்மளே உருவாக்கி நம்மளே அதில் ப்ராஃபிட் க்ரியேட் பண்ணி ஹியூமன் க்ரியேட்டட் லக்ஸுரிஸ் தான் நம்ம இப்போ எல்லாருமே. ஒரு கார் வாங்குறதுலேருந்து ஒரு ஜெட் வாங்குகிற வரைக்கும் இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் லக்ஸுரியஸ் அண்ட் ட்ரீம் தான், சக்ஸஸ் தான். நம்ம ஒரு பின்னக்கல் போனால் கூட, நம்ம எதையாவது ஒரு டாப் ரீச் ஆனால் கூட நமக்கு நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு அதுவும் பத்தாது. இருக்கிற வச்சு சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு இன்னும் தோணும், நம்மகிட்ட என்ன இருக்குது வச்சு சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்னு. ஸோ மைண்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாமே எப்போ நமக்கு தோணுன்னா, நம்ம எப்போ நம்மளுக்கும் மேலே இருக்கிறவங்கள நம்ம கூட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போது தான் இது ரொம்ப இதாக இருக்கும். இதே கான்ட்ரரி, நீங்கள் உங்களோட லைஃப்பை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கிரேட். உங்களுக்கு அந்த லைஃப் கிடைச்சதுக்கும் நீங்கள் இருக்கிறதுக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம கீழே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணுறதில்ல, எல்லாருமே மேலே இருக்கிறதோட கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா அவன் லைஃப்பில் அவன் தான் ஹீரோ. அவனுக்கு இந்த மூவிஸில் பார்க்குற மாதிரி எல்லா விஷயமுமே அவனுக்கு கிடைக்கணும், அவனும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினப்பான். ஆக்சுவலாக பார்த்துருக்கீங்களா, இந்த மூவிஸில் சைட் கேரக்டர்ஸும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சைட் கேரக்டர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசையா இல்லையா? அவங்களுக்கும் ஹீரோ ஆகணும் தான் ஆசை. அதுக்காண்டி தான் சைட் கேரக்டராவது பண்ணி ஃப்யூச்சரில் மேபி ஒரு மெயின் கேரக்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய பேருக்கு எல்லாமே கிடைக்கிறதில்ல. இது டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட்டை பொறுத்து மாறும், நம்மளோட ஸ்கில் செட்டை பொறுத்து மாறும், நம்மளோட டெடிக்கேஷனை பொறுத்து மாறும், எல்லாத்த பொறுத்து மாறும். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, பி கிரேட்ஃபுல். உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு கிரேட்ஃபுல்லாக இருங்க. சக்ஸஸ் தன்னாலே வரும். சக்ஸஸ் பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 15 வயசில் தோன்ற சக்ஸஸ் இருக்காது. தோன்ற சக்ஸஸ் உங்களுக்கு 30 வயசில் தோன்ற சக்ஸஸுமாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ரியாலிட்டியை அப்போ தான் ஹிட் பண்ணுவோம். ரியாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது. ஓகேவா? ஸோ பி கிரேட்ஃபுல் டு யுவர் லைஃப் அண்ட் தேங்க் காட்.